கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிறான் என்றால் அது மனது உள்ள இருக்கிற ஆவியில வேர் விடுது. அப்படியே அங்கிருந்த எவ்வளவு ஜீவன் எடுக்க முடியுமோ அவ்வளவு ஜீவன் எடுக்குது. அந்த மனிதன் செய்கிறது அனைத்தும் வாய்க்கும். சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சங்கீதத்தில் 150 சங்கீதத்தில் முதல் சங்கீதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராத. பரியாசக்காரன் என்ன? எல்லாற்றையும் நியாயம் தீர்க்கிறவன். அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் சொல்கிறது சரியில்லை, அவர் பேசுறது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு எல்லாவற்றையும் குறை சொல்கிறவன், ஜட்ஜ் பண்ணுறவன், எல்லாவற்றையும் அதாவது எல்லாவற்றையும் நியாயாதிபதியாய் நியாயம் இருக்கிறவன். பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்? நான் தான் அப்படிலாம் சொன்ன நம்ப மாட்டேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து 1/4 மணி நேரம் சொன்ன உடனே வாட்சை நைஸா பார்த்தீங்கன்னா இல்லை, உங்களுக்கு செழிப்பு கிடையாது, நீங்க லிஸ்டே இல்லை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்துன்னா தெரியுமா? செவ்வாய்க்கிழமை சர்ச் முடிஞ்ச உடனே இங்கே இருக்க ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் தான் நைட் சாப்பிட போவேன். 2 தடவை பார்த்துருக்கேன். ஒருத்தர் எத்தாப்பில் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு ஒரு சப்பாத்தி வாங்கி அடுத்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்குள்ள அந்த இலையை வச்சு இப்படியே பண்ணிகிட்டே இருப்பார். அவர் அதுக்கப்புறம் ரேகை இருக்குமான்னு தெரியல. அப்படிமாரு நமக்கு தான் கஷ்டமாக இருக்கு. அவங்க என்ன கேஷுவலாக இருக்காங்க. அதான் பிரியமா சாப்பிட்றது. நம்ம சப்பாத்தி எடுத்து இப்படி ஒரு தொடு சாப்பிட்றோம். அவங்க அதான் பிரியம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வார்த்தையில் அந்த மனுஷனுக்கு ரிசல்ட் சக்சஸ். அந்த மனிதனை பற்றி தான் பேசுறாரு. நான் செழிப்புன்னு சொல்லும் பொழுது பணத்தை பற்றி பேசல. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிறது தேவ சித்தமா? சர்ச்சுக்கு வர்றது தேவ சித்தமா? பைபிள் வாசிக்கிற தேவ சித்தமா? கர்த்தருடைய வார்த்தை 24 நேரம் சிந்திக்கிற தேவ சித்தமா? தேவ சித்தம்னா செழிப்பு தேவ சித்தம். அது தேவ சித்தம் இல்லைன்னா இது கிடையாது. அது எப்படி 24 மணி நேரம் சிந்திக்க முடியும்? எங்களுக்கெல்லாம் பொழப்புல பொழப்பை பார்த்துக்கிட்டே சிந்திக்க முடியும் தெரியுமா? வண்டி ஓட்டும் போது சிந்திக்கிறோம், சமைக்கும் போது சிந்திக்கிறோம், போகும்போது சிந்திக்கிறோம். எத்தனையே தப்பான காரியங்களை மனதில் சிந்திக்கலையா? நான் பிரசங்கம் நீ சிந்திக்கல. முடியுதுல்ல? ரொம்ப சிந்திச்சு சைக்காட்ரிஸ்ட் பார்க்குற அளவுக்கு போயிருக்கீங்க. சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்றாரு? நல்லா சிந்திக்க சொல்றாரு. அவர் கொஞ்சம் நேரம் பேசி பார்க்குறாரு, முடியலன்னா அந்த மாத்திரையை போட்டு தூங்குன்றாரு. அவர் கொஞ்சம் பேசி பார்ப்பாரு, அப்புறம் சிந்திக்க விட மாட்டார். அப்போ உங்களுக்கு சிந்திக்கிறீங்க, 24 மணி நேரம் சிந்திக்கிறீங்களா இல்லையாங்கிற பிரச்சனை இல்லை. எதை சிந்திக்கிறீங்க தான் பிரச்சனை. எல்லாருமே 24 hours சிந்திக்கிறோம். தூங்கும்போது சிந்திக்கிறோம், திடீர்னு படக்குன்னு எந்திரிச்சிடும். தெரியும், எந்திரிக்கலையா? சில சம்பவங்கள் மனதில் வந்தோன்னா தூக்கம் அப்படியே டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது. அப்படியே ஆகலை, அதுக்கப்புறம் தூக்கமே வரமாட்டுக்கு. ஏன் வரமாட்டுக்கு? ஒரு தாட் ஓடுது உங்களுக்குள்ள. அந்த தாட்டை பற்றி வேதம் சொல்லும்போது மரணம் சொல்லுது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம்னா வேதம் சமாதானம் சொல்றக்கூடிய பெரும்பாலான இடத்துல செழிப்பை பற்றி பேசுது. ஷலோம்னாவே செழிப்பை பற்றி பேசுது. அப்போ உங்களுக்கு ஆவிக்குரிய ஆளு, ஆவிக்குரிய சிந்தனை இருக்குன்னா உங்க கையில் காசு இருக்கணும். திரும்பி சொல்றேன், நான் ஆவிக்குரியவன். காசை காமி, எனக்கு காசை காமினா ஓன் சொத்து இல்லை. நல்லா கவனிங்க, நான் உங்களை எல்லாரையும் நான் பணக்காரன் சொல்ல மாட்டேன்.
உங்கள் கையில் எவ்வளோ காசு வந்துச்சு அது நடிப்பில் நீங்கள் பணக்காரன் கிடையாது. உங்கள் கையிலேருந்து எவ்வளோ காசு தேவனோட ராஜ்யத்துக்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக போச்சு அது நடிப்பில் தான் நீங்கள் பணக்காரன். நீங்கள் எவ்வளோ இந்த பூமியில் பிரயோஜனமாக இருந்தீங்க, உங்களால் எத்தனை பேர் வாழ்வடைந்தார்கள், வாழ்வடைந்தும் நீங்கள் மீதம் இருக்கணும் உங்கள் கையை. அப்படிப்பட்ட ஆள் தான் செழிப்பான ஆட்கள். அப்படித்தாங்க நீங்களும் நானும் வாழணும். நீங்கள் மெய்யாவே ஸ்பிரிச்சுவல்னா ஆவியின் சிந்தை இருக்கிறது, வார்த்தையின் சிந்தை இருக்கிறதுனா அது ஜீவனும் சமாதானமும். 3ஆம் வசனம் சொல்றார், அவன் நீர்க்காலி ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். யார் செய்கிறது வாய்க்கும்? நீர்க்காலி ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருக்கிறவன். ஒரு மரம் நீர்க்காலி ஓரமாக நடப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மரம் நல்லா வளர்ந்துருக்கும். அதனுடைய வேர்கள் எல்லா பக்கமும் போயிருக்கும். வறட்சியான இடத்துல நடப்பட்ட மரங்களுக்கு வேர் ரொம்ப போகாது. நல்ல நீர்க்கால இடத்துல போகுது, வேர் எல்லா இடத்துக்கும் போகும். பெருசாக வளர்ந்துருக்கும், ஆழமாக பரவி இருக்கும். ஏன்னா அதனுடைய வேர் ஒரு வற்றாத ஜீவ நீரோடைகளில் நடப்பட்டிருக்கு, போகுது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிறான் என்றால் அவன் மனது உள்ள இருக்கிற ஆவியில் வேர் விடுது. அப்படியே ஆவியில் அப்படி படர்ந்து அங்கிருந்து ஜீவ தண்ணீர் அப்படியே ரெக்கவர் பண்ணுது. அப்படியே அங்கிருந்து எவ்வளவு ஜீவன் எடுக்க முடியுமோ அவ்வளவு ஜீவன் எடுக்குது. அந்த மனிதன் செய்கிறது அனைத்தும் வாய்க்கும். மற்றவர்கள் தரித்திரத்தில் கஷ்டத்தில் துன்பத்தில் இருந்தால் கூட ஃபார்வர்ட் ஆயிருப்பான். அவன் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தான்னா ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக இருக்கும்.